நிறைய ஜென்ஸீஸ் வந்துட்டு ஆனிமேவெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்காங்க. அண்ட் இந்த ஆனிமே கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ஸிக்காகவே ஸ்பெஷலா வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அவங்களுக்கு கனெக்டிவிட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு, நிறைய ஆனிமே கேரக்டர்ஸ வந்துட்டு ஜென்ஸியா காட்டியிருப்பாங்க. சூப்பர் பவர்லாம் இருக்கிற, சூப்பர் நேச்சுரல் த்ரெட்ஸ் இருக்கிற மாரி உலகத்தில, ஒரு ஜென்ஸி கேரக்டர் இருந்து அதெல்லாம் பண்ற மாரி காட்டுனதிலேயே டாப் 5 ஜென்ஸி கேரக்டர் மாரி இருந்த ஆனிமே கேரக்டர்ஸ் யாருன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் உங்க மாஸ்டர் ஃபிளிக்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஸோ 5த் பிளேஸ்ல செயின்ஸா மேன்ல இருந்து டென்ஜி தான் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டென்ஜியோட அந்த ட்ரீம்ஸ் அண்ட் அந்த டிசைனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஜென்ஸி வைப் தர மாரி தான் இருக்கும். அண்ட் அவனோட அந்த சிம்ப்ளிசிட்டியான திங்கிங்கா இருக்கட்டும், அண்ட் அவனோட அந்த மெக்கானிசம் எப்படி கோப் பண்ணுவான், என்னாச்சு சோகமா நடந்தான்றதெல்லாம் பார்க்கும்போது, அப்படியே ஒரு ஜென்ஸி கிட்ட பார்க்குற மாரி தான் இருக்கும். அவனுக்கு நெறைய கனெக்ஷன்ஸ் உண்டாக்கணும்னு ஆசை. பட் அவனுக்கு 0 ஃப்ரேம் ஒர்க் இருக்கனால அவனால ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸே மேக் பண்ண முடியாது. அண்ட் ஒரு ஆனிமே புரோட்டாகனிஸ்ட்டா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஜஸ்டிஸோ ஆசைப்படாம, ரொம்ப ஜாமா அவனுக்கு இருந்தா போதும். ஒரு ஜாம் டோஸ்ட் இருந்தா போதும். ஷாலோவா இருப்பான் அப்படின்றதுனால வந்துட்டு நான் 5த் பிளேஸ்ல டென்ஜிய போட்டிருக்கேன். 4த் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்வியஸ்லி ஆன்யா ஃப்ரம் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆன்யா பார்த்தாலே தெரியும். இட்ஸ் எ கிட். ஸோ வந்துட்டு 2020 கிட்ட வந்த ஆனிமேல வந்துட்டு ஒரு கிட்டா இருக்கனாலேயே உங்களுக்கு ஈஸியா தெரியுது. அது மட்டும் இல்லாம, இன்னும் கொஞ்சம் நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா நெறைய ஜென்ஸி கிட்ஸ் வந்துட்டு அவங்களோட சைல்ட்ஹுட்ட ஆன்யாவோட ரெசனேட் பண்றாங்க. இது வந்துட்டு ஒரு சர்வேல இருந்தனால நான் வந்துட்டு ஆன்யாவையும் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அவளுக்கு எப்படி அவளோட ஃபேமிலில ஃபிட் ஆக மாட்டேன்றான்னு தோன்றது, எப்படி ஓவர் திங்க் பண்றா, ஒரு ஒரு ரியாக்ஷன் எப்படி ஒரு இன்டராக்ஷனையும் ஓவர் திங்க் பண்றா. அண்ட் ஜென்ஸினாலே நமக்கு மோஸ்ட்லி தெரியும். இப்பலாம் வர கிட்ஸ்லாம் வந்துட்டு எல்லாருமே இன்ட்ரோவர்ட்டடா இருக்காங்க. அண்ட் அந்த மாரி இருக்கிறப்ப நெறைய செல்ஃப் கான்ஷியஸா இருக்கிறதும், மென்டலி அந்த ஓவர் திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமானனால வந்துட்டு ஆன்யா பெர்ஃபெக்ட்டா அந்த ரோலுக்கு சூட் ஆறா. 3rd பிளேஸ்ல ஆப்வியஸ்லி வந்துட்டு ஒரு நர்ட் மாரி இருக்க டெக்கு தான் ஃப்ரம் மை ஹீரோ அகாடமியா. நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ரொம்ப நர்ட் மாரி இருப்பான். அண்ட் ஆல்சோ ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாவும் இருப்பான். ஒரு சிம்பிள் ஆஃப் பீஸா இருக்கணும்னு ஆசைப்படுவான். பட் அவனோட ஆம்பிஷனுக்கு ஏத்த மாரி அவன்கிட்ட குவர்க் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்ல. குவர்க்கே இல்லாம இருக்கறதுலே வீக்கஸ்ட்டா பொறந்திருப்பான் அந்த வேர்ல்ட்ல. பட் அவனுக்கு நெறைய கோல்ஸ் இருக்கும். பட் இன்ட்ரோவர்ட்டடா இருப்பான். ஸோ இட் ஜஸ்ட் மேக்ஸ் எ சென்ஸ். அண்ட் ரொம்ப எமோஷ்னலாவும், ரொம்ப அழுவுற மாரி டைப்பாவும் இருப்பான். அதனால தான் அவன அந்த லிஸ்ட்ல போட்டிருக்கேன். டாப் 2nd பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹிரோஹி கிட்டஹாரா ஃப்ரம் கிராண்ட் ப்ளூ ட்ரீமிங். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரைட் அனிமே. ரொம்ப காமெடியாவும், ரொம்ப சூப்பராவும் போயிட்டுருக்கும். இதில பார்த்தீங்கன்னாக்கா, யுவரி வந்துட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் லைஃப் வந்துட்டு எதிர்பார்த்து யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் பண்றதுக்காக சேர்ந்திருப்பான். அண்ட் இந்த டைம்ல அவன் சொந்த ஊர விட்டு ரொம்ப தூரம் வந்தனால, அவனோட ரிலேஷன்ஸ் வீட்ல தங்கிக்கிட்டு படிக்கிற மாரி போகலான்னு ஆசைப்படுவான். அண்ட் அந்த டைம்ல அவனுக்கு லைஃப்ல என்னலாம் நடக்குதுன்றது தான் காட்டுவாங்க. அண்ட் ரொம்பவே ரீஇன்வென்ட் பண்ணி காலேஜ் லைஃப்ல இருக்க எல்லா ஃபன்னான திங்ஸையும் காட்டி, அதிலேயே வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஃபன்லாம் பண்றாங்க. அண்ட் காமெடி, அந்த டைவிங் கிளப்ல வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட், ஸ்கூபா எக்யூப்மெண்ட்லாம் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு ரொம்பவே ஒரு யூனிக்கான டிசிஷனா இருக்கும். அண்ட் அவன் எப்படி அந்த ட்ரிங்கிங் கேம்ஸ்லலாம் மாட்டிக்கிட்டு பேட் டிசிஷன்ஸ் எடுக்கிறான், எப்படி ஓவரா குடிக்கிறான், அந்த காமெடி பண்றான், அதெல்லாம் வந்துட்டு காட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஜென்ஸி வைப் கிடைக்குது. அதனால அவன இந்த லிஸ்ட்ல போட்டிருக்கேன். டாப் 1st பிளேஸ்ல இருக்கிறது மோமோ ஐஏசி ஃப்ரம் டண்டடாடன். ஸோ மோமோ பார்த்தீங்கன்னாக்கா, டண்டடாடன்ல பீக் ஜென்ஸி கேரக்டரா காட்டலாம். ஏன்னா இதுக்கு மேல ஒரு ஜென்ஸி கேரக்டர் உங்களால ஆனிமேல காட்டவே முடியாதுன்ற மாரி இருக்கிறது தான் மோமோ. அவ எப்படி வந்துட்டு அவளோட சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ்லாம் இருக்குன்றத வந்துட்டு நம்பிக்கிட்டே இருக்கிறதும், அதை யாரெல்லாம் இல்லைன்னு சொன்னா கூட நம்பிக்கிட்டே இருக்கிற அந்த ரெஃப்யூசல் டைப் ஆஃப் கேரக்டர ஐ ரோல் பண்றது, ஏலியன் அப்டக்ஷன்ஸ் எல்லாம் மாட்டுறது. ஸோ டோட்டலி இந்த ஆனிமேவே ஒரு ஜென்ஸி கேரக்டர்ஸை வச்சு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அநியாயத்துக்கு பெரிய பெரிய காஸ்மிக்கான ஹாரர்ஸ்லாம் நார்மலாக எல்லாரும் பார்த்து பயப்படுறத, இவ ஏதோ வந்துட்டு ஐயோ திரும்பவும் வந்துட்டானுங்களான்னு ஏதோ பல வருஷமா இது கூட சண்டை போடுற மாதிரி போய் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எதிர்ப்பா. அதனால தான் அவளை அந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ ஓகே மக்களே, பல நாள் கழிச்சு ஒரு வீடியோ வந்திருக்கு. இதுக்கு மேலே பக்கத்தில் வந்துடும் வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாஸ்டர் ஃபிளிக்ஸ் சைனிங் ஆஃப்.